தமிழக அரசியல் களத்தையும் தமிழக தேர்தல் களத்தையும் புரட்டி போடுற மாதிரியான ஒரு சம்பவம், ஒரு தரமான சம்பவம் நேற்று நடந்திருக்கு. இத மாதிரியான சம்பவத்தை பண்ணது வேற யாரும் கிடையாதுங்க. தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மற்றும் துக்ளக்கினுடைய இப்போதைய ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்கள் தான். துக்ளக்கினுடைய 54வது ஆண்டு நிறைவு விழாவிற்கு சீஃப் கெஸ்டா நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் போக போறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். போகி திருநாளான நேற்று தான் இந்த ஒரு விழா நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் நேற்று திமுகவிற்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு தரமான சம்பவத்தையும் பண்ணியிருக்காரு. பொதுவா எல்லாருமே தீபாவளிக்கு தான் பட்டாசு வெடிச்சு ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவாங்க. ஆனா நம்மளுடைய அண்ணாமலர்கள் என்ன பண்ணிருக்காரு, இந்த பொங்கலுக்கு பெரிய அளவுல பட்டாசு வெடிச்சு திமுக காரங்களை கதற விட்டு திமுகவுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு பெரிய கேள்விக்குறி ஒண்ணு போட்டு அவருக்கு உரிதான ஒரு ஸ்டைல்ல இந்த ஒரு பொங்கலை கொண்டாடி இருக்காரு. சுருக்கமா சொல்லணும்னா திமுகவிற்கு நம்முடைய அண்ணாமலர்கள் ஒரு பெத்த பரிசு, ஒரு பெத்த பொங்கல் பரிசு ஒண்ணு கொடுத்திருக்காரு. அப்படி அண்ணாமலர்கள் என்ன சம்பவம் பண்ணிருக்காரு, துக்ளக் விழால என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்கிறோம். சோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கண்டென்ட்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை பார்க்கக்கூடிய அனைத்து தேசியவாதிகளுக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை என்னுடைய குடும்பத்தின் சார்பாக எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன். லாஸ்ட் ஒரு 4 வருஷமா என்னால போகி கொண்டாடவே முடியல. ஒவ்வொரு முறையும் போகி கொண்டாடணும், வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பழைய பேப்பர் புக்ஸ், என்னோட ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ண பேப்பர்ஸ், அந்த அட்டைப்பெட்டி எல்லாத்தையுமே கொளுத்தணும்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வாட்டியும் ட்ரை பண்ணுவேன். பட் என்னால எழுந்துக்கவே முடியறதில்ல. காலையில என்னால சீக்கிரமா எழுந்துக்க முடியறதில்ல. அதனாலே கிட்டத்தட்ட 4 வருஷமா என்னால போகி கொண்டாடவே முடியல. 4 வருஷமா அப்படியே சேர்த்து வச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். நான் வீடு காலி பண்ணும்போது கூட அந்த எல்லா விஷயத்தையுமே எடுத்து வச்சுட்டு தான் வந்துட்டு இருந்தேன். நான் கண்டிப்பா போகி கொண்டாடியே ஆகணும், அது ஃபுல்லா நான் எரிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அது எல்லாமே நான் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த முறை என் பையன் கூட நான் போகியை கொண்டாடினேன். அது எதனாலன்னா, நான் வீடியோ எல்லாம் முடிச்சு எடிட்லாம் பண்ணி நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 4-4:30 ஆயிடும். கரெக்டா நான் போய் தூங்கி ஒரு 1/2 hourல என் பையன் எழுந்துட்டான். 5:15 கிட்ட எழுந்துட்டான். சோ எழுந்துட்டான், அவனை பாத்துக்கிற மாதிரி ஆச்சு, நம்ம போகி கொண்டாடின மாதிரியும் ஆச்சுன்னு சொல்லிட்டு 4 வருஷமா சேர்த்து வச்சிருந்த அந்த என்னுடைய ப்ராஜெக்ட் பேப்பர்ஸ் புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எரிச்சுட்டு நான் சந்தோஷமா போகியை கொண்டாடினேன். இது பாத்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் கொண்டாடுற விதம். நம்ம பசங்க எல்லாருமே இந்த மாதிரியான ஸ்டைல்ல தான் போகியை கொண்டாடுவாங்க. ஆனா பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எப்படி திரும்ப போகி கொண்டாடி இருக்காரு, 50-60 வருஷமா இருக்கக்கூடிய இந்த திராவிட சித்தாந்தத்தை வேற இருக்கிற மாதிரி திராவிடமே இல்லாம போகணும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த அண்ணாமலை அவர்கள் பண்ணியிருக்காரு. அதாவது பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே தூசி தட்டி எழுப்பி திமுகவிற்கு ஆப்பு வைக்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் இப்போ ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வந்த டே 1ல இருந்து இப்போ வரைக்கும் திமுக காரங்களை நிம்மதியா தூங்க விடுறதே கிடையாது. அதுல இருந்து ஒரு படி மேல போயிட்டு இப்போ இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அண்ணாமலை அவர்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ கண்டிப்பா 2026க்கு அப்புறமா திராவிட அரசியல் அப்படிங்கிறது இங்க பெருசா யாராலையும் பேசப்பட போறது கிடையாது. நம்முடைய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்லுவாரு, சனாதன தர்மத்தை வேறொருப்போம்னு. அதே மாதிரி நம்முடைய அண்ணாமலை அவர்கள் திராவிடத்தை வேறொருப்போம், திராவிட அரசியலை வேறொருப்போம் சொல்லிட்டு யார்கிட்டயும் சத்தியம் பண்ணிக்கிறார் போல இது. ஏன்னா அத மாதிரியான சம்பவங்கள் தான் அவரு தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. போகியை கொண்டாடுற விதமாகவும் பொங்கலுக்கு திமுகவிற்கு பரிசு அளிக்கும் விதமாகவும் அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. திமுகவுடைய இந்த 2G வழக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த 2G வழக்கு நடந்த அந்த காலகட்டத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, திமுக அந்த காலகட்டத்துல எது மாதிரியான அரசியல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான பல ஆதாரங்களை பொதுமக்களுக்கு போட்டு உடைச்சி காட்டியிருக்காரு. முதல் ஆதாரமாக நேற்று அண்ணாமலை அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3 சொல்லிட்டு ஒரு ஆடியோ டேப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது ஜஸ்ட் ட்ரைலர் தாமா, இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்கு அப்படிங்கிற மாதிரி, அடுத்தடுத்து என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஹிண்ட் வர கொடுத்திருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஒரு ஆடியோ டேப்பை கேட்டுருங்க, அதுக்கப்புறமா நாம மற்ற விஷயங்களை பற்றி பார்க்கலாம். சொல்லுங்க. சிஎம் பேசினாங்க சார். ஊட்டியில இருந்து ஆடிட்டர் வந்துட்டாரான்னு செக்அப் பண்ணிக்கிட்டு அந்த 1 மணி தான் வருவாரு. அன்னைக்கே அதை முடிச்சிடலாம், அந்த ஃபிஷர்மேன் இதோட அப்படியே கேமப்ளாஜ் ஆயிட்டுங்கிறாங்க. ஃபிஷர்மேன் கூட அதுக்கு இன்னைக்கே பண்ணிட்டோம்னா ஃபிஷர்மேன் இஷ்யூல அப்படியே கேமப்ளாஜ் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. சரி 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 அப்ப சொல்லிடலாம். சொல்லுங்க. அவங்க பேர் கேட்டு சொல்லுங்க. எங்க சார்? சுத்தம் பண்ணிட்டே இருக்கேன். அந்த கல்யாணத்தை இங்க அவங்க பேரா இருக்காங்க. நம்ம பீப்புள். ஆமாம் நம்ம பீப்புள். இப்ப நான் சரஸ்வதி அடிச்சு அடிக்கிறேன் சார். அவங்க ஓகே சொன்னா உடனே கம்யூனிகேட் பண்ணலாம். ஏ சார். ஓகே.
இந்த ஆடியோவை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. என்ன பேசுறாங்க, எதுக்காக பேசுறாங்க, என்ன பண்ண போறாங்க, என்ன என்ன விஷயம் அப்படிங்கிறது நமக்கு சுத்தமா புரியவே இல்லை. அதுக்கப்புறமா இந்த ஆடியோவை மறுபடியும் கேட்டதுக்கு அப்புறமா தான் ஓஹோ இது அதுக்காக அப்படி இப்படி நடக்குதா அப்படிங்கிறதே எனக்கு புரிஞ்சுது. இந்த விவகாரத்தை குறித்து கண்டிப்பா நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு நடக்க போற இந்த துக்ளக் நிகழ்ச்சியில பேசுவார்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேசினாரு. அதுவும் எக்ஸ்ட்ராவாவே இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஏகப்பட்ட ஹின்ஸும் அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்காரு. இந்த துக்ளக் நிகழ்ச்சியில ஒரு பக்கம் நம்முடைய குருமூர்த்தி அவர்கள் இந்த தாத்தா காலத்து திமுகவை போட்டு போலான்னு புலகிறாரு, அதிமுகவை வெற்றி செய்யறாரு. இந்த பக்கம் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் ஏகப்பட்ட விஷயங்களை குறித்து ரொம்ப வெளிப்படையாவே பேசினாரு. முக்கியமா இந்த ஆடியோ டேப் குறித்து ஏகப்பட்ட விஷயங்கள் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. இந்த ஆடியோ டேப்ல என்ன இருக்கு, இத மாதிரி எத்தனை ஆடியோ டேப் இருக்கு, யார் யாரு என்னென்னலாம் பேசியிருக்காங்க, யார் யார் கூட எல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மொத்த விவகாரத்தையும் அண்ணாமலை அவர்கள் போட்டு உடைச்சிருக்காரு. இப்போ இந்த என்டையர் டிஎம்கே இருக்கு பாத்தீங்களா, இவங்களுக்கு வயிற்றுல புளிய கரைச மாதிரிதான் இருக்கும். கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். பழைய மேட்டெல்லாம் தூசி தட்டி எடுக்கிறாங்க, அதெல்லாம் இப்ப பேசும் பொருளாம் மாத்துறாங்க. முக்கியமா அதுக்கு ஆதாரத்தை வேற வெளியிடுறாங்க. சோ இதெல்லாம் பார்த்து திமுக காரங்க பயப்படதான் செய்வாங்க. இதுக்கு எப்படி திமுக கவுண்டர் அட்டாக் கொடுக்க போறாங்க அப்படின்னு சத்தியமா யூகிக்கவே முடியல. பெருசா நம்ம மூளையை கசக்கி பிழிஞ்செல்லாம் யோசிக்க தேவையில்ல. அவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, அதுதான் இந்த முறையும் பண்ண போறாங்க. அந்த துக்ளக் நிகழ்ச்சியில அண்ணாமலை பேசின முக்கியமான போர்ஷனை நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த ஒரு முக்கியமான போர்ஷனை உங்களுக்காக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம். சற்று நேரத்துக்கு முன்பு டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3 வெளியிட்டிருக்கும். பொங்கல் இந்த பார்ட் 3 பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீளமா இருக்கு. பார்ட் 3 வந்து பார்ட் 1 வந்து வெளிப்படையான சொத்து, பார்ட் 2 பினாமி சொத்து. பார்ட் 3 ஒரு டிஎம்கேங்கிற கட்சி எப்படி அப்படிங்கறத காட்ட ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கும். இன்னைக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கிற டேப், 4 மணிக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய டேப் பாத்தீங்கன்னா 2G கேஸ் நடந்த பொழுது 2010-11 காலகட்டத்தில் எப்படி தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் சிபிஐடியை கூப்பிட்டு சொல்றாங்க, இன்னைக்கு ரைடு வராத நாளைக்கு வாங்க. தமிழ்நாட்டினுடைய நம்பர் 1 லீடர் சொல்றாங்க நாளைக்கு வேண்டாம், நாளானைக்கு மீனவர்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க இலங்கைக்கு எதிர்த்து, நாளானைக்கு ரைடு பண்ண அந்த நியூஸ் 2 கலந்து மீனவர்கள் நியூஸ் ஆக்கி விட்டுறலாம், அப்ப ரைடு வர சொல்லு. எப்படி மக்களை முட்டாளாக்குவதுன்னு அரசியல்வாதிகள் பேசுறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரி நம்ம நியூஸ் கொடுத்தா இப்படி தாயா அவன் ஏத்துக்குவான். சோ பார்ட் 1 இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கிறோங்க. டிஆர் பால் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய சீனியர் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் பேசின டேப் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம். 11 டேப்புகள் ரிலீஸ் பண்ண போறோம். இது குறிப்பாக எந்த அளவுக்கு தமிழக அரசியல்ல திமுகவினுடைய பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக்கை காட்டணும். பெரிய ரிஸ்க் தாங்க, we are taking that risk. இதை காட்டணும். நிறைய நேரத்தில் பாத்தீங்கன்னா கொரில்லா தாக்குதல் நடத்த வேண்டி இருக்கு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இது கொரில்லா அட்டாக் தான். காரணம் இதை காட்டணும், மக்களுக்கு புரியணும். சீஃப் செக்ரட்டரியும் இன்டெலிஜென்ஸ் சீஃப் என்ன பேசினாங்க நீ கேட்கணும், இட் வில் கம். சீஃப் மினிஸ்டருடைய பர்சனல் செக்ரட்டரியும் 2G ராஜா என்ன பேசினாங்க, you should listen. டிஆர் பால் அவர்களும் சிபிஐ டைரக்டர் என்ன பேசினாங்க, you should listen. ஆனால் எங்களை பொறுத்தவரை டிஎம்கே பார்ட் 3 என்பது தமிழக அரசியலை பூரணமாக மாற்றக்கூடிய முழு சக்தி இருக்கிறது என்று நான் நம்புகின்றோம். நாங்கள் அதில் தெளிவாக இருக்கின்றோம். தமிழக அரசியலை சுத்தப்படுத்தும் வரை பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஓயாது. கடினமான பாதை, நீண்ட பாதை, நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பிரச்சனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். என்ன வந்தாலும் நிற்போம். ஆனால் இத்தனை நேரமா நம்ம பேசுறது நடக்கணும். நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தி ஒழித்து கட்டப்பட வேண்டும், அதிலே தெளிவாக இருக்கின்றோம். எங்களுக்கு மற்றவங்களோட சண்டை இல்லைங்க. நாங்க மெக்ராவை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நாங்க நெட் பவுலர்க்கெல்லாம் சண்டை போட ரெடியா இல்லை. மெக்ராவை ஃபேஸ் you want to face மெக்ரா, நீ பவுன்சர் போடு நாங்க பாக்குறோம், நீ ஃபோர்த் ஸ்டம்ப் லைன் போடு நாங்க கிரிக்கெட் ஆடுறோம். நெட் பவுலர்லாம் எங்களுக்கு வேண்டாங்க, அது உங்களுக்கும் தெரியும். நிச்சயமாக தமிழக அரசியல் மாறும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. தாமதமாக வந்ததற்காக மன்னிப்பு கேட்டு மெக்ரா சொல்லிட்டு ஏதோ சொல்றாங்க பாத்தீங்களா, அவரு ஏதோ கிரிக்கெட் பிளேயர் நினைக்கிறேன், கிரிக்கெட் பவுலர் நினைக்கிறேன், சரியா தெரியல. கிரிக்கெட் நான் பெருசா பாக்கறதில்ல, அதனால எனக்கு தெரியல. ஒரு நெட் பவுலர்னு சொல்லும் போதுதான் நான் அதை அப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். நெட் பவுலர்னா நம்முடைய அண்ணாமலை அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களை தான் இன்டைரக்டா சீன்றாரு. அது எனக்கு தெளிவா புரியுது. இவர் அதனாலதான் இப்படி ஒரு விஷயத்த சொல்றாரு, அது மட்டும் எனக்கு தெளிவா புரியுது. இதுல அண்ணாமலை அவர்கள் பேசின முக்கியமான ஒரு சில விஷயங்களை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், அதை பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 11 டேப்ஸ்கள் ரிலீஸ் பண்ண போறோம், அடுத்தடுத்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. 11 டேப், ஒரு டேப் ரிலீஸ் பண்ணதுக்கே அங்க அவ்வளவு பேர் கத்தி கதறி சாவுறாங்க.
இது 11 டேப்னா இன்னும் யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு சத்தியமா தெரியல. எனக்கு திமுக குறித்து கூட பெருசா எனக்கு கவலை இல்லைங்க. இந்த திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஜால்ரா அடிக்கக்கூடிய இந்த ஊபிஸ்களை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. திமுக காரங்க, திமுக நிர்வாகிகள், திமுக தலைவர்கள் கூட அமைதியா இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுலையுமே இதுல போக்கஸ் இல்லாத மாதிரியே அமைதியா இருப்பாங்க. பெருசா இதை பத்தி பேசவே மாட்டாங்க. பிரஸ் மீட்ஸ்ல கூட இதை பத்தி கேள்வி கேட்டாலும் அவங்க அமைதியா தான் இருப்பாங்க. இதுக்கான பதில் சொல்லவே மாட்டாங்க. ஆனா இங்க இந்த ஊபிஸ்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஊபிஸ்கள் தான் கயமையா 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 கத்திட்டே இருக்கிறானுங்க. ஒண்ணுத்துக்கே இப்படி கத்திட்டு இருக்கானுங்கன்னா இன்னும் 11 இருக்குன்றாரு. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வரப்போகுதுன்னு வேற சொல்றாரு. அடுத்த 3 மாசம் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு நம்மளாலே யூகிக்க முடியல. அப்போ அந்த காலகட்டத்துல இந்த ஊபிஸ்களோட நிலைமையை கொஞ்சம் நீங்களே நினைச்சு பாருங்களேன். அதுங்க என்னென்னலாம் பண்ண போதுங்க, எப்படிலாம் கதற போதுங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். எனக்கு இதுல ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அண்ணாமலை அவர்கள் சொன்ன அந்த ஒரு 11 டிப்ஸ் தான். யார் யார் கூட பேசியிருக்காங்க, என்னென்னலாம் பேசியிருக்காங்க, எப்படி அவங்களுடைய அரசியலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா. அதுதான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இதுல ஒரு 3 பேர் பத்தி நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் சீஃப் செக்ரட்டரி கூட இன்டெலிஜென்ஸ் சீஃப் என்ன பேசியிருக்காரு, சிஎம் பர்சனல் செக்ரட்டரியும் 2G ராதாவும், அதாவது நம்முடைய ராசா இருக்காரு இல்லையா, அவரை தான் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இங்க 2G ராதான்னு சொல்றாரு. அடுத்ததாக TR பாலு அவர்களும் சிபிஐ டைரக்டரும் இவங்கெல்லாம் என்ன பேசியிருக்காங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய ஆப்பு திமுகவுக்காக வச்சிருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய இந்த 2K குட்டி குஞ்சான்ஸ்களுக்கு திமுக பத்தி சுத்தமா தெரியாது. திமுக எப்படி எல்லாம் அரசியல் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சத்தியமா இந்த 2K குட்டி குஞ்சான்ஸ்க்கு சுத்தமா தெரியாது. நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் இப்ப இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாரு பாத்தீங்களா. இதை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த 2K குட்டி குஞ்சான்ஸ் புரிஞ்சுப்பாங்க திமுகனா யாரு, திமுகனா என்ன, திமுக என்னென்னலாம் பண்ணிருக்காங்கன்னு அப்புறமா தான் புரிஞ்சுப்பாங்க. இதை விட துக்ளக்கருடைய ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்கள் திமுகவை பற்றி பேசியிருப்பாரு பாருங்க. திமுகவுடைய இந்த ஸ்லோகன் ஒண்ணு இருக்கும், ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஸ்லோகன் அது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு நம்முடைய அறிஞர் அண்ணா அவருடைய சிலை எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்த சிலை கீழே நீங்க பாருங்க, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படிங்கிற எழுதியிருப்பாங்க. அப்போ இருந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ன, இப்போ உதயநிதி அவர்கள் அமைச்சரா இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல திமுகவுடைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ன அப்படிங்கிறத சூப்பரா கம்பேர் பண்ணி பேசியிருப்பாரு. அந்த வீடியோவை நான் என்னுடைய செகண்ட் சேனல்ல போடுறேன், தயவு செய்து அங்க போய் நீங்க பாருங்க. சரி, நாம இந்த சப்ஜெக்டுக்குள்ள வந்துடலாம். நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சபதம் ஏற்றிருக்காரு, இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்காம விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சபதம் எடுத்திருக்காரு. ஸோ காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிற மாதிரி திமுக முக்து பாரத், இல்ல திமுக முக்து பாரத்லாம் கிடையாது, திமுக முக்து தமிழகம்னு நடக்கதான் போகுது. அதை பண்ண போறது வேற யாரும் இல்ல, நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தான். கடைசியாக ஒரு குட்டி கிளிப்பிங் ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன். அண்ணாமலை அவர்கள் லாஸ்ட்ல இந்த ஒரு விஷயத்த பேசியிருப்பாரு. அவருக்கு சின்ன வயசுல தெரிஞ்ச அரசியல் என்ன, அவங்க வீட்டுல அரசியலை எப்படி பார்ப்பாங்க, அரசியலை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம அண்ணாமலை அவர்கள் ரொம்ப சுருக்கமா ஒரு விஷயத்த பேசியிருப்பாரு. அதை பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இங்க சைட்ல புறா தயவு அதை பாருங்க. இவ்வளவு பெரிய மேடையில ஒரு சாதாரண மனிதன், ஒரு விவசாயினுடைய மகன், என் குடும்பத்துல ஓட்டு போட கூட யோசிச்சு போற ஆட்களுங்க. என் குடும்பத்துல எந்த ஒரு தூரத்திலும் கூட அரசியல் என்கின்ற வாசனை இல்லாத குடும்பம். நான் ஓட்டு போற அப்பா அம்மாவும் பைக்ல போவாங்க, TVS 50ல போவாங்க. போகும்போது சிரிச்சு பேசிட்டு போவாங்க. நான் தோட்டத்துல இருந்து சின்ன பையனா பார்ப்பேன். பக்கத்துல ஊத்துப்பட்டிங்கிற கிராமத்துல அவங்க ஓட்டு போட்டு வரணும். ஓட்டு போட்டு 2 மணி நேரம் கழிச்சு வரும்போது சண்டை போட்டு முகத்தை திருப்பிட்டு 2 பேர் வருவாங்க. நான் எங்க அப்பா அம்மாட்ட கேட்பேன், ஏன் சண்டை போட்டீங்க, போகும்போது நல்லா தானே இருந்தீங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, இல்லடா உங்க அப்பா வந்து இவருக்கு தான் ஓட்டு போடணும் நீ கம்பல் பண்றாரு. எங்க அப்பா சொல்றாரு, உங்க அம்மாக்கு ஒன்றும் தெரியாது, வீட்டுல இருக்கிற பொம்பளை, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் உலகத்தை பார்த்தவன், இவங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னேன். அது மட்டும் தானுங்க என்னுடைய அரசியல். காலத்தினுடைய கட்டாயம், எங்கேயோ செல்ல வேண்டிய நான், எங்கேயோ இருக்க வேண்டிய நான் இங்க வந்துட்டேன். ஆனா இருக்கும் வரை நேர்மையாகவும் உண்மையாகவும் நாணயமாகவும் இருப்போம். தூற்றுவர்கள் தூற்றட்டும், அதை பத்தி கவலை கிடையாதுங்க. நம்முடைய பாதை, நம்முடைய இலக்கு, அதில் தெளிவாக இருக்கின்றோம். வருகின்ற காலத்திலும் அப்படியே இருப்போம் என்று சொல்லி எல்லா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டே நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பாரு, இவ்வளவு பெரிய மேடையில ஒரு சாதாரண மனிதன், ஒரு விவசாயியின் மகன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. நிறை குடம் ததும்பாது. அண்ணாமலை அவர்கள் அதுக்கப்புறமா சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா, அந்த சினாரி அவங்க வீட்டுல நடந்த விஷயங்கள் இது எல்லாமே எல்லார் வீட்லயுமே நடக்கிறது தான். மோஸ்ட்லி தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லார் வீட்லயுமே அது மாதிரிதான் நடக்கும். நம்மளுடைய அப்பாக்கள் தான் யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த ஒரு சண்டையோ வீட்டுல வரும். எலெக்ஷன் நடக்கிற அந்த ஒரு காலகட்டத்துல அது மாதிரிதான் எல்லார் வீட்லயுமே இருக்கும். நான் சொல்றவங்க தான் நீ போடணும், நீ சொல்றவங்க நான் ஏன் போடணும் அப்படி மாதிரியான சண்டைகள்லாம் நடக்கும். அதை எக்ஸாக்டா நம்மளுடைய அண்ணாமலை அவர்களும் இங்க சொல்லியிருக்காரு. சத்தியமா அண்ணாமலையோடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கனவு கூட இது மாதிரி வந்திருக்காது. நம்மளோட பையன்
ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவரா இருப்பான் அப்படின்ற மாதிரி சத்தியமா அவங்க நினைச்சு கூட பாத்துக்க மாட்டாங்க. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைஸ்னு சும்மாவா சொன்னாங்க? அது அண்ணாமலை அவர்களுக்கும் பொருந்து தானே. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.